நல்லா இருந்துச்சு. அங்கே உட்காந்து நம்ம பக்கம் எனக்கு ரொம்ப காணிப்பாங்க. நாம் தற்பொழுது கண்டு கொண்டிருப்பது மானாமரை தாலுகா மூங்கிலூரணி கிராமத்திலே அமைந்த வள்ளலார் கோயிலை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் திருவருட்பா பாடுகிறார்கள். அதனை நாம் தற்பொழுது கேட்போம். திரு சபரிகிரீசன் ஆர்மியில் பணிபுரிகிறார். திருவருட்பா பாடுவதற்காக அவர் இங்கே வருகை புரிந்துள்ளார். இங்கே வழிபாட்டுக்கு வந்த திரு சபரிகிரீசன் தற்பொழுது திருவருட்பா பாடுவதை நாம் கேட்கலாம். திருவரன் முறையீடு. நான் படும்பாடு நான் படும்பாடு சிவனே, நான் படும்பாடு சிவனே, உலகர்ன விழும்பஞ்சு நான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, என்னத்தான் படுமோ, காண்படு கண்ணியின் மாண்படுமாறு கலங்கி நின்றேன் ஏன்படுகின்றனை என்றிரங்காய் என்னில் என் செய்வனே, மென்போலும் செஞ்சடை வித்தகனே, ஒளிமேவிய செம்மண் போடுமேனி எம் புண்ணியனே, என்னை போற்றி பெற்ற தன் போலுந்தாய் தந்தை 1000 பேரிருந்தாலும் அந்தோனின் போலும் அன்புடையார் எனக்கார் இந்த நீ நிலத்தே, என் போன் மனிதரை ஏன் அடுப்பேன் என செய்வில்லை ஏன் எனக்கிணை ஏன் பொன்போல் விளங்கும் புரிசடையான் யான்றனை போய் எடுத்தேன் துன்போர் அணுவும் தெரேங்கினியான் என்று சொல்லி வந்தேன், முன்போல் பராமுகஞ் செய்யேல் அருளுலக முக்கணனே, வாளி நெடுங்கண்ணி எம்பெருமாட்டி மாட்டி வருடு மலர் தாளே வருந்த மணிக்கூடற்பான். தற்பொழுது நான் மானாமதுரை வட்டம் மூங்கிலூரணி வள்ளலார் கோயிலே உள்ளோம். மாத பூசத்திற்காக இன்று மதியம் அன்னதானம் இங்கே நடைபெற்றது. கிட்டத்தட்ட குழந்தைகளும் பெரியவர்களுமாக 50 நபர்கள் இங்கே உணவருந்தினார்கள். இந்த வள்ளலார் நிலையத்திலே பரமக்குடியை அடுத்த காட்டு பரமக்குடியிலிருந்து வருகை தந்துள்ள மூத்த சன்மார்க்க அன்பர்கள் தற்பொழுது திருவருட்பா பாடுகிறார்கள். நாம் அதனை தொடர்ந்து கேட்போம். பாடுபவர் பெயர் குமாரதேவி. அவர்கள் வசிக்கும் ஊர் காட்டு பரமக்குடி வட்டத்திலே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், ஆருயிர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நிலவற்புகளை எம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அற்சோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பிரியாத எளிமையும் வேண்டுவனே, அருளானான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும், மருளாய உலகம் எல்லாம் மருள் நீங்கி ஞான அன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்திடல் வேண்டும், இருளாமை உடல் வேண்டும் எனையடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும், பொருளாம்போர் திருவடியில் உடையாயும் நானும்
உணர்ந்து கலந்தொன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மானாமதுரை வட்டம் மூங்கிலூரணி கிராமத்திலே அமைந்துள்ள வள்ளலார் கோவிலை நிறுவினவர்கள் திரு ஜெயராம் அவர்களும் திருமதி வள்ளி அவர்களும் தற்பொழுது நாம் காண்கின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த கட்டளைப்படி இந்த மூங்கிலூரணி கிராமத்திலே அவர்கள் ஒரு சுத்த சன்மார்க்க நெறி பரப்புவதற்கென்றே இந்த ஆலயத்தை நிர்மாணித்தார்கள். அந்த வகையிலே இந்த ஆலயம் இங்கே நிர்மாணிக்கப்பட்ட பொழுது இதன் எதிர்ப்புறத்திலே ஒரு வீட்டிலே வசித்து வந்த திருவம்மா என்ற இந்த ஊரை சார்ந்த ஒரு அன்பர், அவர் சன்மார்க்கம் தோய்ந்தவர். அவர் சுத்த சன்மார்க்க நெறிகளிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு பல நாட்களாக வடலூர் செல்வதும் போவதும் வருவதுமாக இருந்தவர்கள். இந்த ஒரு வாய்ப்பு தன் வீட்டின் எதிரிலேயே இந்த வள்ளலார் கோயில் நிறுவுவதை அறிந்தவுடன் அவர்களுக்கு பெருமகிழ்ச்சி. ஆக அவர்கள் தம்மை பல்வேறு ஜீவகாருண்ய பணிகளிலும் ஈடுபடுத்தி கொண்டவர்கள். அவர்கள் தற்பொழுது எம்பெருமானை நினைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நினைத்து பாடல் பாடுவதை அன்பர்கள் கேட்கலாம். தற்பொழுது பாடுபவர் பெயர் திருவம்மா. இவர்கள் இந்த மூங்கிலூரணி கிராமத்தை சேர்ந்தவர்கள். தந்தகோட்டத்தில் விளையே சென்னையில் இருக்கும் தலை ஓங்கும் கந்தவேலை சைவ பொய்வமணி சண்முக தெய்வமணி தெய்வ சைவமணியே அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அவர்கள் வள்ளல் பெருமானின் நெறிகளிலே தீவிரமான பற்று கொண்டவர்கள். அதாவது பொதுவாக ஜீவகாருண்ய பணிகளிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இந்த வள்ளலார் கோயிலிலே திரு ஜெயராம் மற்றும் திருமதி வள்ளி ஆகியோர் இருவரும் மாதந்தோறும் மாதப்பூச நாளை அடுத்த ஒரு அதாவது சனி ஞாயிறு கிழமைகளில் ஏதாவது ஒரு நாளிலே அவர்கள் கருங்காலக்குடியிலே இருந்து வருகை புரிந்து இங்கே இந்த திருவம்மா அவர்களின் உதவியுடன் உணவு பதார்த்தங்கள் முதலியவற்றை எல்லாம் தயார் செய்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழைப்பாளைய மக்களுக்கும் சரி, குழந்தைகள் அனைவருக்கும் இங்கே வழக்கமாக ஒவ்வொரு மாதத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நபர்களுக்கு அவர்கள் அன்னதான பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் செய்யும் அன்னதான பணியிலே இந்த திருவம்மா அவர்களும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உணவு பதார்த்தங்கள் தயாரிப்பதிலும் சரி, அவர்களுக்கு ஒத்தாசையாக நிற்பதிலும் சரி, இந்த ஊர் மக்களை அழைத்து வருவதிலும் சரி, எல்லோருக்கும் இந்த ஜோதி தரிசனத்தின் ஒரு மேன்மையினை புரிய வைப்பதற்கும் சரி, ஆக அந்த வகையிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதிலே மிக சிறப்பு படைத்தவர்கள் இந்த திருவம்மா அவர்கள். வடலூர் செல்லும் காலங்களிலெல்லாம் அவர்கள் சன்மார்க்க சங்கங்களுக்கு சென்று அங்கே ஜீவகாரண பணியாக தம்மால் இயன்ற பணிகள் எல்லாம் அவர்கள் செய்யும் ஒரு வழக்கம் பெற்றவர்கள். அதாவது எல்லோருக்கும் அன்னம் படைத்திலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். பரிமாறுதல் போன்ற பணிகளிலே அவர்கள் ஒரு தெரிந்து அறிமுகமில்லாத ஒரு சங்கத்திலே நுழைந்தாலும் கூட ஒரு வேலையினை எடுத்து செய்வது என்ற ஒரு ஜீவகாருண்ய பணியினையும் அவர்கள் செய்து வந்தவர்கள். ஆக அந்த வகையிலே திருவம்மா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு முன் எதிர்ப்புறமாக தமது வீடு அமைந்ததால் இந்த ஆலயத்தினையும் அவர்கள் இந்த ஜெயராம் வள்ளி அந்த தம்பதியர் இல்லாத நேரத்திலும் அவர்கள் இருந்து பார்த்துக் கொள்கிறார்கள். தற்போது நாம் காணும் இந்த ஓட்டு வீடு தான் திருமதி திருவம்மா அவர்கள் வசிக்கும் வீடு. அவர்கள் மகள் பெயர் காளீஸ்வரி, ஒரே மகள் தான் அவர்களுக்கு. அவர்கள் மகள், மருமகன், அவர் கணவர் பேர் என்னம்மா? கணவர் பெயர் நடராஜன். அவர் ஒரு விவசாயி மற்றும் சிறு சிறு தொழில்களுக்கு சென்று வருபவர் தான். அவர்களுக்கும் இதில் ஈடுபாட்டினை ஏற்படுத்தி இந்த வள்ளலார் கோயில் எந்த சந்தர்ப்பத்திலே என்ன பணிகள் நடைபெற்றாலும் தம்மையும் ஈடுபடுத்திக் கொள்வது என்ற நிலைப்பாட்டினை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக அந்த வகையிலே அவர்கள் வாழ்த்து பெறுகிறார்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு நல்ல மென்மேலும் பல உதவிகளை செய்து அவர்கள் வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. தற்பொழுது ஆர்மியிலே பணிபுரிந்து இங்கே இந்த வள்ளலார் கோவிலுக்கு வருகை புரிந்துள்ள அன்பர் சபரிகிரீசன் அவர்கள் விநாயகர் மேலும் முருகப்பெருமான் மேலும் பாடும் பாடல்களை நாம் தற்பொழுது கேட்போம். பிள்ளையார் ஓமைந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பிரை போலும் மெயிற்றானை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையார் சேகரணே தற்பரணே நின்றாள் சரண். முருகன் காயம் தெரியுமா?
ஓம் நாதாந்த விந்தாந்த ஓதங்கள் செயலாகுக. ஓம் சித்தாந்த வித்துக்கள் பயிராகிப் பயனாகுக. ஓம் மாளமற்கடபுட்புதல்வ முருக காத்திடுக. ஓம் வடிவேலா வாழ்வியல் பேரின்பம் நல்கிடுக. ஓம் சரவணபவா குவாவேலா முருகா கந்தா நாமாகிடுக.